கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் ஐயா ஆர் தேவராஜன் அவர்களது 86வது பிறந்த நாளினை முன்னிட்டு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி.எஸ். மாதேஸ்வரன் எம்பி அவர்களது தலைமையில் திருச்சி மாவட்ட செயலாளர் சேகர் முன்னிலையில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் பரிசு தொகை 3000 ரூபாய் கோவை 18வது வார்டு பகுதியில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் 18வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர். ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார். கோவை மாநகராட்சி 54வது வார்டு பதிவுகளில் மாமன்ற உறுப்பினர் எஸ். பாக்யம் தனபால் அவர்கள் தலைமையில் ரொக்கம் 3000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. அதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர். எஸ். தனபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் வருகிற 18ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் என தகவல். பிரதமர் மோடி வரும் நாளில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து பிரம்மாண்ட கூட்டணி பொதுக்கூட்டத்தை நடத்தவும் காங்கிரஸ் திட்டம். பாகிஸ்தானிடம் JF-17 தண்டர் ரக போர் விமானங்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கியது வங்கதேசம். போர் விமானங்கள் மட்டுமின்றி சூப்பர் முஷாக் பயிற்சி விமானங்களை விரைவாக வழங்கவும் வங்கதேச விமானிகளுக்கு பயிற்சிகளை அளிக்கவும் பாகிஸ்தானிடம் கேட்டுள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு பிறகு அமைந்துள்ள இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் உறவை வலுப்படுத்தி வருகிறது. இந்தியா தலைமையிலான சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உட்பட 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா வெளியேறியது. காலநிலை மாற்றம் குறித்த ஐநாவின் உடன்படிக்கை IPCC உள்ளிட்ட 31 ஐநா அமைப்புகள் 35 பிற சர்வதேச அமைப்புகளிலிருந்தும் வெளியேறும் பிரகடனத்தில் ட்ரம்ப் கையெழுத்து. மெடிக்கல் ரெட் கார்டுகளை பதிவேற்றி உடல் நலம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ChatGPT ஹெல்த் என்ற பிரத்யேக டேபை அறிமுகம் செய்தது OpenAI. மேலும் ஆப்பிள் ஹெல்த், மை ஃபிட்னஸ் பால் போன்ற உடல்நல கண்காணிப்பு செயலிகளை ChatGPT-உடன் இணைத்து தரவுகளை பெறலாம். மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும் என மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தற்போது உள்ள கடைகளை அகற்றிவிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து குலுக்கல் முறையில் கடைகளை ஒதுக்கீடு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. தலா 100 உணவகம், பொம்மை மற்றும் ஃபேன்சி கடைகள் அமைக்க அனுமதி அளிப்பு. 2026ஆம் ஆண்டின் இஸ்ரோவின் முதல் விண்வெளி திட்டமாக வரும் ஜனவரி 12ஆம் தேதி PSLV C-62 ராக்கெட் ஏவப்படுகிறது. அன்விஷா என்ற பாதுகாப்பு படைக்கான உளவு செயற்கைக்கோள் உட்பட 19 செயற்கைக்கோள்கள் விண்ணில் பாய உள்ளது. முதல் முறையாக வட்டப்பாறையில் எரிபொருள் நிரப்பும் தொழில்நுட்பமும் இதில் சோதிக்க திட்டம். அத்துமீறி நுழைதல், குற்றவியல் நடவடிக்கை என மிரட்டுவது ஆகிய குற்றச்சாட்டுகளில் ED மீது மேற்கு வங்க போலீசார் வழக்கு பதிவு. IPAC அலுவலகத்தில் ED சோதனையை தொடர்ந்து இந்நடவடிக்கை. திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை எடுக்க பாஜக செய்யும் வேலை என மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. சோதனையின் உள்ளே புகுந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக உயர்நீதிமன்றத்தில் ED வழக்கு. பரபரப்பாக தொடங்கிய ஆஷஸ் தொடரை 4-1 என கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. சிட்னியில் நடைபெற்ற 5வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி போட்டியை வென்று தொடரை கைப்பற்றியது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.